ஸோ ஆக மொத்தம் விஜய் நின்னால் தப்பு, நடந்தால் தப்பு, உட்கார்ந்தால் தப்பு அப்படின்ற ஒரு அனிமாசிட்டியை தான் டெவலப் பண்ணுறாங்களே தவிர, அவர் வந்து தன்னுடைய நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்துடுச்சு, அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவி அவரே சொல்கிறார், எவ்வளோ பணம் கொடுத்தாலும் போன உயிருக்கு ஈடாக கிடையாது, இணையாக கிடையாது. ஆனாலும் ஒரு நிவாரணன்ற முறையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது அவர் வர்றது இங்கே கூட்டு வர்றது அப்படிங்கிறது தமிழக மக்கள், ஏன்னா தமிழக கட்சி அது, தமிழக வெற்றி கழகம், தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக எப்படி அதை எடுத்துக்குவாங்க? ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, முறையாக அங்கே போயிருக்கணும், அதை சரியான அனுமதி கிடைக்கல அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காக கூப்பிட்டு பேசுகிறாங்க. மக்கள் இதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நடுநிலையாக தான் பார்ப்பாங்களா? இல்லை, மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா மக்களுக்கு எந்த பயாஸ்டும் கிடையாதுங்க. மக்கள் வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. அவங்க கலர் கண்ணாடியெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. இவர் செஞ்சால் தப்பு இல்லை. சீமான் போய் முத்து இறந்ததுக்கு ஸ்டாலின் வீட்டில் போய் ஆறுதல் சொன்னால் அது தப்பு கிடையாது. கவின் கொலை உண்டவனை அவங்க அப்பாவை ஸ்டாலின் தான் வீட்டுக்கு வர வச்சு ஆறுதல் சொன்னால் அது தப்பு கிடையாது. ஆனால் விஜயால் போக முடியல, இவ்வளோ சிக்கல் இருக்குதுன்றதால அவர் வர வச்சு மகாபலிபுரத்தில் ஆறுதல் சொன்னால் அது மகா பாதகம், அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி மக்கள் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க.